குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது குங்குமப்பூ வாசனை நிறைந்த சாலைகளில் இருந்து பனியால் உறைந்த நதிகளை கடந்து பஹல்காம் மார்க்கெட்டின் உயிரோட்டத்தை பார்த்து இறுதியில் ஸ்ரீநகரின் இதயம் லால் சவுக் வரை ஒரு நாள் பயணம். இந்த பயணம் அழகை மட்டும் இல்லை, அனுபவத்தையும் சொல்லப்போகுது. ஆரம்பிக்கலாமா? இப்போ நாம் கடந்து போகிற இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு பூக்கள் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் இதுவே இங்கு பனி இல்லாத காலத்தில் வந்திருந்தால் இந்த இடம் முழுக்க குங்குமப்பூ இருக்கும் ஊதா நிற சாஃப்ரன் குரோக்கஸ் மலர்களால் நிறைந்திருக்கும். நாம் உள்ளேயே கூட சென்று அதன் அழகை பார்த்து ரசிக்க முடியும். உலகிலேயே விலையுயர்ந்த மசாலாவான குங்குமப்பூ இங்கதான் விளைகிறது. ஒவ்வொரு பூவில் இருந்தும் நமக்கு வெறும் 3 குங்குமப்பூ தான் கிடைக்கிறது. இங்கு நிறைய கடைகளில் குங்குமப்பூ விற்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1 கிராம் குங்குமப்பூவின் விலை 300 ரூபாயில் இருந்து ஆரம்பிக்கிறது. வெறும் 10 கிராம் குங்குமப்பூவை உற்பத்தி செய்ய தோராயமாக 3000 பூக்கள் தேவைப்படுகின்றன. இது அதன் அதிக விலையை நியாயப்படுத்துகிறது. பயணத்தை தொடர்ந்து கொண்டே குங்குமப்பூவை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். நாம் வாங்கும் குங்குமப்பூ உண்மையானதா என்று தெரிந்து கொள்ள 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று இதன் துவர்ப்பு சுவை, மற்றொன்று இதை எதில் கலந்தாலும் இதிலிருந்து நிறம் வர வேண்டும். ஆனால் இதன் நிறம் மாறக்கூடாது. இந்த 2ம் இருந்தால்தான் அது ஒரிஜினல் சாஃப்ரன். இந்த சாலையில் பயணம் செய்வது ஒரு புத்துணர்வான அனுபவத்தை கொடுக்கிறது. இருபுறமும் மூடு பனியால் மூடிய இலையில்லாத மரங்கள் பார்ப்பதற்கு ஒரு கவிதை போல் இருக்கிறது. காஷ்மீரில் அழகில்லாத இடமே இருக்காது போல தோன்றுகிறது. இங்கு இருப்பது என்ன மரங்கள் என்று தெரியுமா? இதுதான் வில்லோ வுட்ஸ். இந்த மரத்துல தான் கிரிக்கெட் பேட் செய்வாங்க. இதோ பேட் விற்கும் கடைகளை கடந்து நம் வண்டி சென்று கொண்டிருக்கிறது. இங்குள்ள கிரிக்கெட் பேட்ஸ் திறமையான கைவினைஞர்களால் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி வடிவமைக்கப்படுகின்றன. அந்த கடைகளின் மேல் அடுக்கடுக்காக மரத்தை வெட்டி அடுக்கி வைத்துள்ளனர். அது காய்ந்த பிறகு அதிலிருந்துதான் பேட் செய்வார்கள். காஷ்மீர் வில்லோ கிரிக்கெட் பேட்ஸ் அவற்றின் நீடித்துழைப்பு தன்மை, மலிவு விலை மற்றும் தனித்துவமான இயற்கையான கடினத்தன்மை ஆகியவற்றிற்கு பெயர் பெற்றவை. இதோ நம் பயணம் மீண்டும் இந்த அழகிய காஷ்மீர் ரோடில் தொடர்கிறது. இங்கு இப்படி குச்சி குச்சியாக நிற்குதே, இது என்ன மரம்னு தெரியுமா? இங்கு மட்டும் இலைகளும் பழங்களும் இருந்திருந்தால் இது ஒரு அழகான தொகுப்பாக இருந்திருக்கும். இதுதான் ஆப்பிள் மரம். இதோ இலைகளே இல்லாத பழங்கள் மட்டும் தொங்கி கொண்டிருக்கும் ஒரு ஆப்பிள் மரம். அருகில் வந்து பார்த்தால்தான் தெரிகிறது இந்த ஆப்பிள்கள் இங்கு கட்டப்பட்டுள்ளன என்று. ஒரு இடத்துல மட்டும் அல்ல, இங்கு வழியில் உள்ள அனைத்து ஆப்பிள் தோப்புகளும் இப்படித்தான் வைத்துள்ளார்கள். இந்த இடத்தில் நாம் குடித்த அளவிற்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸை எங்குமே குடித்ததில்லை. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத கைகளால் பிழியப்பட்ட ஒரு ஜூஸ். இந்த கடையில் ஆப்பிள் வைத்து செய்யக்கூடிய ஊறுகாய், ஜூஸ், ஜாம் என அனைத்தும் கிடைக்கிறது. மீண்டும் சாலையில் நம் பயணம் தொடர்கிறது. அங்கு மலைகளுக்கு நடுவில் எத்தனை வீடுகள் பாருங்க, ஏதோ அந்தரத்தில் மிதப்பது போல தெரிகிறது. நம் வண்டி இப்போது பஹல்காமுக்குள் நுழைகிறது. நாம் இப்போது இந்த நதியை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த நதியில் இருக்கும் நீர் ஒரு சில இடங்களில் உறைந்தது போல தெரிகிறது. இந்த இடத்தை பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீர் மற்றும் கற்கள் தான் தெரிகிறது. இங்கு இந்த கூண்டு மாதிரி இருக்கிறது. அமர்நாத் பாத யாத்திரிகள் பயன்படுத்துகிற வழின்னு சொல்கிறாங்க. பஹல்காம் வேலியை பார்க்க தான் நாம் இங்கு வந்தோம். ஆனால் நேரமாகிவிட்டதால் நாம் உள்ளே செல்லவில்லை. உங்களுக்காக ஒரு குறிப்பு, நீங்கள் இங்கே வரத்துக்கு பிளான் பண்ணிங்கன்னா சம்மர் டைமில் வாங்க. அப்போ தான் இதன் முழு அழகை ரசிக்க முடியும். இங்கே இருக்கும் இந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு டிவைன் ஃபீல் ஆகிறது. இங்கே மார்க்கெட் சைடு ஷாப்பிங் பார்க்க போகிறோம். இங்கே வர வழியில் இருக்கிற ரோடு ஒவ்வொன்றும் ஒரு அழகு. ஒரு இடத்துல பனி இருக்குது, அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி மலைன்னு ரொம்பவே அழகாக இருக்குது. குறிப்பாக ஒரு சில இடங்களை பார்க்கும்போது
நாம் ஏதோ வெளிநாட்டில் இருப்பது போல் தெரிகிறது. இந்த மார்க்கெட்டில் கைத்தறி துணிகள், உலர் பழங்கள் என பல கடைகள் இருக்கிறது. ஒரு கடையிலிருந்து வெளியே வரும்போது இங்கு மழை தூறல் போடுவதை பார்க்க முடிகிறது. காஷ்மீர் வந்து பனியிலும் நனைந்து விட்டோம், மழையிலும் நனைந்து விட்டோம். இது ஒரு நல்ல அனுபவம். இருக்கும் குளிருக்கு சூடாக எது சுவைத்தாலும் நன்றாகத்தான் இருக்கும். அதிலும் இங்கு சூடான கேரட் ஹல்வா, குலாப் ஜாமுன் மற்றும் கீர் கிடைக்கும்போது அதை சுவைக்காமல் இருக்க முடியுமா? ஸ்வீட் மிகவும் அருமையாக இருந்தது. அப்படியே வந்தால் இந்த நூன் சாய் கடை கண்ணில் பட்டது. இது காஷ்மீரின் ஒரு ட்ரெடிஷனல் தேநீர். இப்போ ஸ்ரீநகருக்கு திரும்ப போய்கிட்டு இருக்கோம். ரூம் போகிறதுக்கு முன்பு ஸ்ரீநகரின் ஒரு பிரபலமான மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். அதோட பேரு லால் சவுக். இது ஸ்ரீநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய வணிக மையமாகும். லால் சவுக் வந்தாச்சு. நம் கண் எதிரே தெரியும் இந்த மணிக்கூண்டு இங்கு இருக்கும் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க். இந்த இடத்துல தான் 1948 ஜவஹர்லால் நேரு இந்திய கொடியை ஏற்றியுள்ளார். இது இப்போது ஒரு பரபரப்பான, பாதுகாப்பான சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு விற்கப்படும் இந்த தேநீர் பெயர் காவா. இது காஷ்மீரிலிருந்து வரும் ஒரு பாரம்பரிய நறுமணமுள்ள கிரீன் டீ ஆகும். இதில் குங்குமப்பூ, ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு எல்லாம் கலந்து வெட்டப்பட்ட பாதாம் போன்ற கொட்டைகளால் அலங்கரிக்கப்படுகிறது. இது மிகவும் சுவையாகவும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது. நகர மையத்தைப் போல் செயல்படும் இந்த இடத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள், உலர் பழங்கள் மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகளை பார்க்க முடிகிறது. முடிந்த அளவு உங்கள் ஷாப்பிங்கை இங்கேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மற்ற இடங்களோடு ஒப்பிடுகையில் இங்கு விலை மிகவும் குறைவாக இருக்கிறது. இப்போது நம் கண்களில் விதவிதமாக பிரியாணி தெரிகிறது. இங்குள்ள பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் வஜ்வான் பிரியாணியும் இங்கு உள்ளது. காஷ்மீருக்கு வரும் டூரிஸ்டுகள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் இது. இங்கு காஷ்மீரில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கலாம். காஷ்மீரின் பாரம்பரிய உணவையை உண்ணலாம், தேநீரை அருந்தலாம். இந்த வழியாக பார்த்து கொண்டே நடக்கும்போது நேரம் போவதே தெரியவில்லை. இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.